அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி என்பதற்கு குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம். முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷப ராசி என்பதற்கு குரோதி வருடத்தின் முதல் மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். செவ்வாய், புதன், சுக்கிரன், வருட கிரகமான குரு வெவ்வேறு வீடுகளுக்கு இந்த மாதம் பெயர்ச்சி ஆகிறார்கள். சனி பகவான் கும்பராசியில், மீனராசியில் ராகு, கன்னிராசியில் கேது, சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரிஷப ராசி என்பதற்கு சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம். ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரை மீனராசியில் உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசி என்பதற்கு தன லாபம், வெற்றி வாய்ப்புகள் உண்டு, சுக மேன்மை உண்டு. 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். உங்களுடைய மன எண்ணங்களும் ஆசைகளும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த சித்திரை மாதம் கிடைக்க பெறலாம். சுகஸ்தானாதிபதி சூரியன் ரிஷபராசிக்கு 12வது வீட்டிலே விரயஸ்தானத்திலே உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். தாய் ஸ்தானத்திற்கும் வண்டி வாகனம் நிலபல சொத்துக்கு அதிபதியானவர் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது சில பேருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும். சில பேர் மனை, நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ரிஷபராசி என்பதற்கு இந்த சித்திரை மாதம் வரும். 12வது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் ரிஷபராசி என்பதற்கு ஏற்படும். சில பேர் வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் இடம் பெயரக்கூடிய நிலையும் ஏற்படும். தன்னுடைய சொத்துக்களை மற்றவர்களுக்கு கொத்தகைக்கு விடக்கூடிய நிலையும் சில பேருக்கு ஏற்படும். 12வது வீட்டிலே தந்தைக்காரகன் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது தந்தை வழியில் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா அவர்களிடம் சில கருத்து வேறுபாடுகளும் ரிஷபராசி என்பதற்கு இந்த மாதம் வரும். சூரிய பகவான் 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சில விரய செலவுகளும் ரிஷபராசி என்பதற்கு இந்த மாதம் காட்டுகிறது. ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை விரயத்திலே சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் கோச்சாரத்தில் குரு பகவான் விரயத்திலே வரும்போது தன விரயம், பண விரயம், கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சட்ட சிக்கல், உடல் ஆரோக்கியத்தில் நிறைய தொந்தரவுகள், அதன் மூலமாக மருத்துவ செலவுகள். 12வது வீட்டில் குரு பகவான் வரும்போது எடுத்த காரியம் தொட்ட காரியம் எல்லாம் நாசமாயிருக்கும். ஒரு நிலையில்லாத வருமானங்களை ரிஷபராசி என்பவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மன அழுத்தம், டென்ஷன், ஒன்றுமே புரியலையே, என்னமே தெரில, ஒரே மன அழுத்தமாக இருக்குது, ஏதோ 100 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சித்திரை மாதம் 18ஆம் தேதி பிறகு நீங்கள் கொஞ்சம் புலம்பக்கூடிய நிலையாக இருக்கும். ஜென்ம ராசியில், ஜென்ம நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய தலைமையில் உட்காந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தே தீரும். அஷ்டமாதிபதி குருபகவானாக இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த சித்திரை மாதம் மன அழுத்தம் இல்லாமல், மற்றவர்களை குறை சொல்லாமல் இந்த மாதம் பார்த்து கொள்வது நல்லது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஜென்மராசிக்கு குருபகவான் வரும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் இருந்துச்சுன்னா ரிஷபராசி என்பர்கள் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் நினச்ச மாதிரி அன்றாட பணிகள் அன்றாட மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கும். நல்ல பண வரத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குரு பெயர்ச்சியான காலகட்டத்தில் ஜென்ம குரு என்றால் பணத்தட்டுப்பாடு, மன அழுத்தம், மற்றவர்களை நினைத்து நாம் வருத்தப்படுற மாதிரி, மற்றவர்கள் நம்மளை குறை சொல்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கும். நல்ல திசாபுத்திகள் நடக்கும்போது அந்த கவலையெல்லாம் இல்லாமல் அகன்றுவிடும். ஜென்ம ராசியிலே குரு பகவான் அமர்ந்து 5ஆம் இடத்தை பாரு செய்வார். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன தொந்தரவுகள்,
பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் ரிஷபராசி என்பதற்கு அகலும். திருமணம் செய்து ஒரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு புத்திர பாக்கியம் உண்டு. 5ஆம் வீட்டிலே கேதுபவன் அமர்ந்து இதுவரை தடை தாமத நிலையை ஏற்படுத்தினார். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு, அவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் ரிஷபராசி என்பதற்கு உண்டு. நேர் 7ஆம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது கலத்தர சுகம் உண்டு. திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைக்குள் சண்டை கட்டி பிரிந்தவர்களுக்கு இனிமேல் நல்லா அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி என்பதற்கு ஏற்படும். அதே மாதிரி 9ஆம் வீட்டை குருபகான் பாரி செய்கிறார். தந்தையிடம் ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை வழி ஆதரவு ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம். தனம் வாக்கு குடும்பத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் சித்திரை மாதம் 23ஆம் தேதி வரை நேச நிலையில் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தனக்காரகன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பணம் வரும். அந்த பணம் உடனே செலவாகும். கையிருப்பு சேமிப்பு ரிஷபராசி என்பதற்கு இந்த மாதம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை சூரியன் குருவை சனி பகவான் பாரி செய்யும்போது கோயில் காரியங்களுக்கு, கோயில் திருவிழாவுக்கு, அன்னதானத்திற்கு டொனேஷன் உதவிகள் செய்யக்கூடிய நிலை ரிஷபராசி என்பதற்கு உண்டு. அரசு காரியங்கள் மூலமாக நீங்கள் அலைந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஒரு சிலருக்கு தீர்வு வரும். ஒரு சிலர் அரசியல்வாதிகள் சப்போர்ட் மூலம் நற்பலன்கள் பெறக்கூடிய அமைப்பு ரிஷபராசி என்பதற்கு உண்டு. சித்திரை மாதம் 9ஆம் தேதி வரை செவ்வாய் சனி கூட்டணி கிரக யுத்தத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வேலை விஷயமா, தொழில் விஷயமா பயணங்கள், அதிக அலைச்சல், அதிகமாக உறக்கம் கிடக்கூடிய நிலை கூட ஏற்பட்டிருந்திருக்கும். சித்திரை மாதம் 9ஆம் தேதி லாபத்திற்கு செவ்வாய் பகவான் வருகிறார். விரையாதிபதி 11ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்களிடம் நீங்கள் சண்டை சச்சரவு போட்டு அவர்களை டென்ஷன் ஆகாதீங்க. அவர்களை கோபப்படுத்தாமல் ரிஷபராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. 11ஆவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் வரும்போது தன லாபம், நிலபுல சொத்துக்கள், பூமி, மனை, நிலம், மண் சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். ரியல் எஸ்டேட்டு, வீடு கட்டி விற்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு வருபவர்களுக்கு நல்ல மகசூல், அதிக லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 11ஆவது வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து சித்திரை மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யத்தை ஏற்படுத்தப் போகிறார். கணவன் மனைவி இருவரும் ஒரு வேலை ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்களை சித்திரை மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படுத்தி தரப்போகிறார். ஒரு சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம். சித்திரை மாதம் 12ஆம் தேதி 12ஆவது வீட்டிற்கு சுக்கிர பகவான் வருகிறார். சுக லாபம் 12ஆவது வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அயன சயன போகஸ்தானம் மிக பலமாக இருக்கும். சுக மேன்மை ரிஷபராசி என்பவர்கள் பெறலாம். இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசி என்பவர்களுக்கு 2ஆம் வீட்டிலே சந்திர பகவான் இருக்கும்போது கொஞ்சம் மனக்கவலை தரக்கூடிய, பணம் விரயம் ஆகக்கூடிய, அதிக செலவு வரக்கூடிய நிலையாக இந்த சித்திரை மாதம் காட்டுகிறது. செலவுகள் செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு வரவும் நல்ல லாபங்களும் இந்த சித்திரை மாதம் ராசிநாதன் சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். ரிஷபராசி என்பவர்கள் வரவும் செலவும் கலந்த மாதமாக சித்திரை மாதம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.